இறைமகன் இயேசுவின் மாந்தவர்களே, நற்செய்தியாளர் யோவான் இயேசு பெருமான் வழங்கிய நற்செய்தியை பற்றி இவ்வாறு தொடங்குகின்றார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. அனைத்தும் அவரால் உண்டாயின. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்ற வார்த்தையான இயேசுவை படைப்பாற்றலாகவும் படைப்பிற்கெல்லாம் வாழ்வாகவும், அவ்வாழ்வை பாவ இருள் படிந்த உலகிலும் உள்ளத்திலும் ஒளியாக ஒளிந்தது என்று யோவான் கூறுகிறார். இயேசு வாழ்வாகவும் ஒளியாகவும் உயிராகவும் இருந்து நற்செய்தியின் வழியாகவும் நற்செய்தியின் வழியாகவும் இறையரசை இவ்வுலகில் நிலைப்படுத்தினார். இப்பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்ற 12 வரை திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார். 12 ஒருவர் புனித தோமையார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உடல் நலமற்றோரை குணமாக்குங்கள் என்ற இயேசுவின் இயக்கத்தை நிறைவேற்ற இயேசுவின் நற்செய்தி ஒளிபெறாத பாரத நாட்டிற்கு பௌர்ணமி நிலவாய் வந்தார் புனித தோமையார். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பிறருடன் பகிர்ந்து கொண்டார். அவரால் நாம் இறையரசின் மக்களானோம். இயேசு விளங்க முடிவில்லா வாழ்வை பெறும் பேச்சினை பெற்றோம். எனவே இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமையாருடன் சேர்ந்து அவர் பரிந்துரையோடு இயேசுவிடம் செல்வோம். இருள் நீக்கும் இயேசுவின் நற்செய்தியால் நம் உள்ளத்தில் ஒளியேற்றுவோம். நம் வேண்டுதல்களை விருப்பங்களை நம்பிக்கையோடு எழுப்புவோம். இயேசுவின் 12 திருத்தூதர்கள் ஒருவராக இயேசுவினால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புதுமை உள்ள புனித தோமையாரே, உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே இயேசு உலக மீட்பர் என்று நம்பிய புதுமை உள்ள புனித தோமையாரே, நாங்கள் மீட்பு பெற எங்களின் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இயேசுவின் போதனையாலும் புதுமையாலும் கவரப்பட்டு உறுதியான இறை நம்பிக்கையையும் உண்மையான அன்பையும் வளர்த்து கொண்டவரான புதுமை உள்ள புனித தோமையாரே, ஆண்டவர் இயேசு சொன்னபடி திருத்ததற்குரிய அனைத்து குணங்களிலும் சிறந்து விளங்கியவரான புதுமை உள்ள புனித தோமையாரே, கிறிஸ்துவின் போதனையின்படி கிறிஸ்தவர்களுக்குரிய பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்க மன்றாடும். இயேசுவிற்காகவும் அவரின் நற்செய்தியை அறிவிக்கவும் ஏற்பட்ட இடர்களால் உயிரையும் இழக்க துணிந்த புதுமை உள்ள புனித தோமையாரே, உம்மை போல் நாங்களும் இயேசுவுக்கு சான்று பகர அன்றாட சிலுவைகளை சுமக்கும் மன உறுதியை பெற்றுத்தாரும். இந்தியாவின் திருத்தூதர் என்று எல்லா மக்களாலும் அன்போடு அழைக்கப்படும் புனிதரே, திருத்தூதரே, இந்நேரத்திலும் திருப்பாதம் அண்டி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியால் இந்திய நாட்டிற்கு நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பெற்ற இயேசுவின் இனிய சீலரே, நீர் பெற்ற இறையின்பத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டதற்காக உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் உயிர்ப்பில் உறுதி பெற ஐயம் கொண்ட திருத்தூதரே, உயிர்த்த ஆண்டவர் மீது நீர் பெற்ற உறுதியான நம்பிக்கையில்
நாங்களும் ஐயமற்ற நம்பிக்கை ஒளியை உறுதியாக பெற்றுக் கொண்டமைக்காக உம்மை புகழ்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடன் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று உள்ளம் நிறைந்த உயிருள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறேன். நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை நாள்தோறும் கண்டு அவரை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆன்மாவோடும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நம்பிக்கையுடன் அழைத்து என் கொச்சு மகிழ இறை உணர்வை தூண்டி எழுப்பியர்களும். தோமா, நீ என்னை கடலால் நம்பினாய், காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிற பேறு பெற்ற பெருமையை பெற்று தந்தனே. இறை நம்பிக்கையில் நாங்கள் பேறு பெற்றவர்களாய் யாதொரு தீங்கின்றி நலமுடன் வாழ வரப்பெற்று தாரும். இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவனான புதைவள்ளல் புனித தூய்மையான திருத்தலத்துக்கு வந்துள்ள அன்பர்களே, இறைமகன் இயேசு தம் 12 சீடர்களை இறையரசு பணிக்காக அனுப்பும்போது, நீங்கள் செல்லும் இடங்களில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைய சாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்று செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று சீடர்களுக்கு பணித்தார். இயேசு பணித்த இப்பணியை ஏற்று பறந்து விரிந்து நம் இந்திய நாட்டிற்கு வந்து இத்திருமலையில் வீற்றிருந்து நமக்காக இறைவனிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று தரும் நமது புதுமை வள்ளல் புனித தூய்மையார் வழியாக நம்ம நாட்டுகளை சமர்ப்பிப்போம். எங்கள் வானக தந்தையை நல்லாயனாகவும் நடமாடும் நற்செய்தி கூடமாகவும் விளங்கிய உம் அன்பு மகன் இயேசுவை போல் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் காட்டவும் அதன்படி வாழவும் வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரை போய் மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவாய் தன்னிகரில்லா தலைவனாய் விளங்கிய இயேசுவே, பணிவிடை பெறுவதற்கன்று பணிபுரியவே வந்தேன் என்ற உம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஏற்ப உலக தலைவர்கள், எம் இந்திய நாட்டின் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள தலைவர்களாக விளங்கவும், உம் மதிப்பீடுகளின்படி ஒற்றுமை, சமாதானம், நீதி, உண்மை இவற்றில் சிறந்து விளங்கும் இறையரசின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமைகளின் நாயகனே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, திருத்தூதர்களை பணித்தளத்திற்கு அனுப்பி நற்செய்தியை அறிவிக்கவும், நோய்களை குணமாக்கி பேய்களை விரட்டவும் ஆற்றல் கொடுத்தீர். இங்கு வந்துள்ள நோயுற்றோர், மன துயரமடைந்துள்ளோர், தீய சக்திகளால் தீண்டப்பட்டுள்ளோர், எதிரிகளின் சூழ்ச்சிகளால் பொறுமை இழந்தோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவரும் தங்கள் துன்பம் களைந்து இன்புற்று செல்ல புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எமக்காக்கப்பட்ட அன்பின் காயங்களை உம் சீடர் தோமையாருக்கு உமது உயிர்ப்பில் உறுதி கொள்ள ஆதாரமாக இருந்தது. எங்களின் உறவு வாழ்வில் துயர் களைவதற்காக எந்த காயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும், அஞ்சா நெஞ்சத்தோடு அன்பு பணி புரியவும், நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மில் நிலைத்து நிற்கவும் வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று புனித தோமையாரை நற்செய்தி பணிக்காக அழைத்து கொண்ட கருணை வள்ளல் இயேசுவே, எம் இளைஞர் இளம்பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், கடின உழைப்பால் ஒளிமயமான எதிர்கால வாழ்வை பெற்று பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கவும், நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக, குறிப்பாக இந்த நவநாள் திருப்பலியில் எந்த ஒரு கருத்துக்காக நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த ஒரு நற்கருத்துக்காக புதுமை உள்ள தோமையாரின் வழியாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மாபெரும் கொடையாளரே, மண்ணிலே இருந்தாலும் திருத்தல மலை உயர்ந்தே உள்ளது, தலையிலிருந்து நில்லுங்கள்,
உங்கள் மீட்பு அண்மையில் உள்ளது என்கிற உமது இறை வார்த்தை என் உள்ளத்தையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளது. ஏனெனில் உம் வார்த்தையால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம், உம் அற்புதங்களால் சுகம் அடைந்தோம், உம் பரிவாரம் பாவ மன்னிப்பு அடைந்தோம், உம் வல்லமையால் கடந்த தருவாயிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். நீ நம்பியபடியே உமக்கு ஆகட்டும் என்று நம்பியவர்களுக்கு அற்புதங்கள் செய்தவரே, அந்த ஆற்றலை தம் திருத்தூதர்களுக்கு தந்தவரே, புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். உன்னுடன் இருக்கும் தோழமையும் எம்மோடு என்றும் இருப்பதாக. ஆமென். பிணியுற்றோர், பல்வேறு துயரத்தில் இருப்போர், வரம் வேண்டுவோர் ஆகியோர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என மொழிந்தீரே. தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நோயாளர்கள் அழைத்த போது இரக்கம் காட்டி குணமளித்தீர். நீர் விரும்பினால் குணமாக்க முடியும் என்று ஊனமுற்றவர் அழைத்த போது விரும்புகிறேன் குணமாக என்று அழைத்தீர். குணமானது, பேய்கள் நீங்கியது. உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்துள்ள எம்மை கண்ணோக்கி இரக்கம் கொண்டு நலமான வாழ்வை தந்தருளும். நாங்கள் அன்பு செய்கிறவர்களையும் எங்கள் பகைவர்களையும் எங்கள் ஜெபம் யாருக்கு தேவையோ அவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு சொந்தமான மக்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள். நீர் எம்மோடு தங்கி இனியெல்லாம் பேரின்ப வாழ்வை தந்தருளும். ஆமென். மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடம் இந்த மாணவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் அனைவரோடும் இருப்பதாக. இந்த மலை அருட்தலத்திற்கு தேடி வந்துள்ள அன்பு மக்களில் புதுமை உள்ள புனித தோமையார் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்து வருகிற நன்மைகளையும் நினைத்து பார்த்து அந்த அருளும் ஆசிரும் தொடர்ந்தும் நமக்கும் நமது குடும்பத்தினர் அனைவருக்கும் குறிப்பாக இந்த நாளில் நாம் ஜெபிக்கின்ற நற்கத்திற்காகவும் அது நிறைவாக நமக்கு கிடைக்க வேண்டியும் புனித தோமையார் வழியாக இந்த நவநாள் திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.
தூய மறை நிகழ்வுகளையும் நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நான் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நற்செய்தியை கொண்டு வந்த பிரத தூய்மையாரினை ஊர்ந்து நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு தேடி அறிகின்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவரது திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த ஆண்டவரும் திருமகனுமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, என் அறிவீனத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் கொண்டுள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் இலங்கிய நேர்மையும் தூய்மையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து நீங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன். நான் நாவன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்களும் உயர்வு பெற நான் தாழ்வுகிறேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடம் இருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கு சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவில் இருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன்.
கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆபத்து அணுகாது, மதிப்போர் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் உடனிருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இருப்பார். பகலில் வெயிலோ இரவில் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே, உயரும் மழையும் புவியை சூழ்ந்தார் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் பின்னாலும் காப்பான், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதிப்போர் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. வானத்து பறவை காக்கின்றவர், கருமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலர்களை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர், கருமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. உலகம் ஆயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே, தீங்கு செய்வோர் சூழ்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன்,
ஆபத்து அணுகாது பரிதோர் சூழ்ந்திருப்பார் துன்பங்கள் நெருங்காது கலங்காதே மகனே கலங்காதே மகனே அன்பான தேவன் அரவணைப்பார் கலங்காதே மகனே ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவாக்குகள் 7 முதல். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் முதல் வாசகமாக திருத்தூதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து நாம் வாசிக்கின்றோம். கொரிந்து நகர மக்களுக்கு அவர் பல்வேறு காரியங்களை குறித்து விளக்கி சொல்கிறார். கடந்த நாட்களில் கொரிந்து நகர மக்களுக்கு எடுத்துக்காட்டாக மாசிதோனியாவில் உள்ள ஒரு திருச்சபையை அவர் எடுத்துக்காட்டி
இவர்களைப் போல இருங்கள், நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். இன்றைய நாளிலே அந்த மாசிதோனிய திருச்சபையை பற்றி ஒரு சிறு குறிப்பாக அவர் சொல்லி கடந்து போகிறார். அந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள், உங்கள் மேல் பாரமாய் இல்லாதபடி அந்த மக்கள் கொடுத்த உதவியை நான் பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு தொடர்ந்து இலவசமாக கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன், இலவசமாக உங்களுக்கு கடவுளின் நற்செய்தி அறிவிக்கின்றேன் என்று அவர் அவர்களோடு பேசுகிறார். எனவே திருச்சபை இந்த நாட்களிலே நாம் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை மாசிதோனிய திருச்சபை பற்றி பல இடங்களில் கடந்த வாரத்தில் பேசியது. எனவே அந்த திருச்சபை பற்றி எனக்கு மனதில் பிடித்த ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக இரண்டு காரியங்கள். திருத்துதர் பவுல் தன் நண்பர்களோடு, உடன் உழைப்பாளர்களோடு, குறிப்பாக பர்னபாவோடு முதல் சுற்றுப்பயணமாக ஆசிய கண்டங்களில் உள்ள திருச்சபைகளை அவர் உருவாக்கி அதை வளர்த்தெடுக்கின்றார். முதல் பயணத்திலே இப்படி ஆசியாவில் உள்ள நாடுகளை அவர் சந்தித்து கிறிஸ்துவை அவர் நற்செய்தியை எடுத்து சொல்லி அந்த மக்களை மனமாற்றி திருச்சபை கட்டி எழுப்புகிறார். இரண்டாவது முறையாக அவர் பயணத்தை மேற்கொள்கின்ற போது தான் ஏற்கனவே சென்ற அந்த நாடுகளை மீண்டும் சென்று பார்வையிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்பட்டு யார் யாரெல்லாம் நம்மோடு வரலாம் என்று அவர்கள் முடிவு செய்கின்ற போது மார்க்கு என்ற இளைஞனை அவர் தள்ளிவிடுகின்றார். ஏனெனில் முதல் சுற்றுப்பயணத்திலே அவர் பாதியிலேயே நம்மை விட்டு சென்று விட்டார். எனவே இந்த நேரம் அவரை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். அவரோடு சேர்ந்து வந்த பர்னபா இதிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் விலகி போகிறார். அவருடைய முதல் திட்டம் தோல்வியடைகிறார். எனவே அவர் அருகில் உள்ள நாடுகளுக்கு மற்ற உடன் உழைப்பாளர்களோடு பவுல் சீலாவை தேர்ந்து கொண்டு அவரோடு பயணம் செய்கிறார். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது, கடவுள் அவரை தடுக்கிறார். ஆசிய நாடுகளுக்கு அவர் செல்கின்ற போது கடவுள் அவரை தடுக்கின்றார். அவர் முன்னெடுக்கின்ற பயணங்கள் எல்லாம் தடைபடுகிறது. ஒரு கட்டத்தில் திருத்துதர் பவுல் தனியாக ஒரு இடத்திலே ஜெபிக்கின்றார். இரவு தூங்குகின்ற போது இயேசுவின் ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. திருத்துதர் பவுல் திருத்துதர் பணிகளில் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவருக்கு காட்சி ஒன்று வருகிறது. அந்த காட்சியிலே மாசிதோனிய நகரை சார்ந்த ஒரு மனிதர், ஐயா எங்களிடம் வாரும், எங்களுக்கு வந்து நற்செய்தி அறிவியும், எங்களுக்கு வந்து உதவி செய்யும் என்று திருத்துதர் பவுலோடு பேசுகிறார். அவர் விழித்து பார்க்கையிலே யாருமே இல்லை. இந்த காட்சியை தன்னோடு இருந்தவர்களுக்கு அவர் பகிர்ந்து கொள்கிறார். எனவே அவர்கள் மாசிதோனியா செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் பயணம் செய்து மாசிதோனிய நாட்டில் உள்ள பிலிப்பி என்ற நகருக்கு அவர்கள் முதலாக வந்து சேருகிறார்கள். அங்கே ரோம குடிமக்கள் அதிகமாக தங்கியிருக்கின்றார்கள். அவர்களோடு அவர் நற்செய்தி அறிவிக்கலாம் என்று சொல்லி ஊரை சுற்றி வருகின்ற போது அங்கு தொழுகை கூடங்கள் ஏதும் இல்லை, இறைவனை வழிபடுகின்ற இடங்கள் ஏதும் இல்லை. எனவே அங்கு கூடியிருந்த பெண்களோடு அவர் பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்றது, லீதியா என்ற பெண்ணின் இதயத்தை கடவுள் தொட்டு திறக்கிறார். முதலாக மாசிதோனியா நகரிலே ஒரு பெண்ணின் இதயம் கடவுளால் தொடப்படுகின்றது. அவர் கிறிஸ்தவராக மாறுகிறார். ஐரோப்பிய கண்டத்தில் முதல் கிறிஸ்தவர் லீதியா. இதுவரை ஆசியாவில் பணி செய்து வந்த திருத்துதர் பவுல் முதலாக ஐரோப்பிய கண்டத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றார். மாசிதோனியாவிலே அவர் பல நகரங்களில் நற்செய்தி அறிவிக்கின்றார். அப்படி அவர் நற்செய்தி அறிவித்து நல்ல வளமான திருச்சபையை கட்டி எழுப்புகின்றார்.
அங்கிருந்து கடந்து கிரேக்க நாடுகளுக்கு சென்ற போதுதான் அவர் ஏதென்ஸ், கொரிந்து என்ற அடுத்தடுத்த திருச்சபைகளை அவர் கட்டி எழுப்புகிறார். எனவே அவர் ஐரோப்பியாவில் உள்ள கொரிந்து நகரத்திற்கு அவர் எழுதுகிறார். இன்னொரு நகரம் பிலிப்பு, மாசிதோனியாவில் உள்ள பிலிப்பு நகரத்தை அவர் எடுத்து காட்டி சொல்கிறார். எனவே பிலிப்பியருக்கு அவர் எழுதுகின்ற கடிதத்தில் அவர் சொல்கின்ற வார்த்தை, உங்களை குறித்து நான் நினைவு கூறுகின்ற பொழுதெல்லாம் நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களை குறித்து கடவுளிடம் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருத்துதர் பவுல் முதலாக நாம் சிந்திக்க வேண்டிய இந்த பகுதி, தனது திருச்சபையை அவர் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர் மனதில் ஒரு அளவிடாத சந்தோஷம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. அந்த மக்களை நினைத்து பார்க்கையில் அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். பாருங்கள், இந்த ஒரு உறவு இறை பணியாளருக்கும் அந்த மாசிதோனிய நகர மக்களுக்குமான அந்த உறவு என்பது ஆழமான உறவு, நல்ல ஒரு உறவு. நாம் நினைத்து பார்ப்போம். தோமையார் திருத்தலத்தில் இங்கு இருக்கின்றோம். இந்த இடத்திற்கு எத்தனையோ இறை பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள். பல விதங்களில் அவர்கள் பணி செய்து இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நாம் இவர்களோடு நல்ல ஒரு உறவிலே இருக்கின்றோமா? நமக்கு முன்பாக இங்கு பணி செய்த இந்த இறை பணியாளருக்குமான உறவு என்பது மகிழ்ச்சியான உறவாக இருக்கின்றதா? கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே ஒரு நல்ல உறவாக இருக்கின்றதா? உண்மையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது மாசிதோனியா நகர மக்களுடைய தனித்தன்மையாக இருந்தது. எனவே திருத்துதர் பவுல் அவர்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். அவர் அவர்களை குறித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். இரண்டாவதாக, இந்த மக்கள் திருத்தூதர் பவுல் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவருக்கு உதவினார்கள். இதை குறித்து கொரிந்து நகர மக்களுக்கு அவர் எழுதுகிறார். நான் மாசிதோனியாவில் உள்ள அந்த திருச்சபையாரை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்வான நோக்கத்தில் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மக்கள் பல்வேறு சோதனையில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கடவுளுக்குள் மகிழ்ந்தார்கள். அவர்கள் வறுமையில் வாடினார்கள். ஆனால் அவர்களுடைய தாராள குணம், அவர்கள் இருந்ததையெல்லாம் வாரி வாரி வழங்கினார்கள். அவர்கள் இயன்றதை கொடுத்தார்கள். ஏன்? தங்கள் அளவுக்கு மீறி, சக்திக்கு மீறி அவர்கள் உதவினார்கள். எனவே நீங்கள் முகமலர்ச்சியோடு கொடுங்கள். அவர் சொல்கிறார், தாராள உள்ளத்தோடு இருங்கள், அது மகிழ்ச்சியோடு கொடுங்கள். அந்த நேரத்திலே திருத்துதர் பவுல் எருசலேமில் வாழ்கின்ற ஏழைகளுக்காக ஒரு மிகப்பெரிய காணிக்கை மக்களிடையே பிரித்து அவர்களுக்கு உதவுவதற்காக அனுப்பினார். அப்போது இந்த மக்களுக்கு தாராளமாக உங்களால் இயன்றதை உதவுங்கள். அவர் சொல்கின்ற உதாரணம், 2 உதாரணம் சொல்வார். ஏனெனில் கிறிஸ்து செல்வராக இருந்தார், கடவுளாக, கடவுள் வல்லமையில், மாண்பில், மேன்மையில், மகத்துவத்தில் இருந்தவர் தன்னை அவர் வெறுமையாக்கினார். தம்மை அவர் வெறுமையாக்கி நம்மோடு அவர் ஏழ்மை நிலையில் குடிக்கொண்டார். நாம் பாவத்தினால் வெறுமையாய் இருந்தோம். நம்மை கடவுளின் அருளால் நிரப்பி நம்மை அவர் செல்வந்தராக்கினார். எனவே கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி நம்மை வளப்படுத்தியது போல நாமும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுவோம். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் கடவுளின் பராமரிப்பை அவர்கள் பாலைவனத்திலே ஒவ்வொரு நாளுமே அனுபவித்தார்கள். குறிப்பாக மன்னா என்ற உணவினால் கடவுள் அவர்களுக்கு உணவளித்தார். அப்படி உணவளித்த கடவுள் மனிதனின் சுயநலத்திற்கு மன்னாவை விட்டு விடவில்லை. சிலர் என்ன செய்றாங்க? ஓடி போய் தங்கள் குடும்பத்திற்கென்று நிறைய அவர்கள் சேகரிக்கிறார்கள். சிலருக்கு இல்லாமல் போகிறது. ஆனால் விவிலியத்தில் சொல்லப்படுகிறது, மிகுதியாக சேர்த்தவர்களுக்கும்
மிகுதியாக இல்லை, குறைவாக சேகரித்தவர்களுக்கும் குறைவாக இல்லை. கடவுள் சமமாக எல்லோருக்கும் அவர் மன்னாவை வழங்குகின்றார். எனவே அதே போல ஏழ்மையில் நம்மிடையே ஒரு சிலர் இருக்கின்ற பொழுது அவர்கள் கொஞ்சம் நம்மை போல சமமாக வர வேண்டும். எனவே நீங்கள் வளமையில் இருக்கிறீர்கள், அவர்களுக்கு உதவுங்கள் என்று அவர் சொல்கிறார். மாசிதோனிய மக்கள் எப்படி அவர்கள் தங்களுக்கு உரியதையெல்லாம் கொடுத்து உதவினார்களோ அதே போல நீங்களும் உதவுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கின்ற வார்த்தையை பாருங்க. இது இறைப்பணி, கடவுளுக்கு உகந்த புகழ்ச்சி பலி. எது? இல்லாதவருக்கு உதவுவது. நாம் எப்படி திருப்பலியில் கலந்து கொள்கிறோமோ, எப்படி கடவுளை அருட்சாதனங்களில் வழிபாட்டு கொண்டாட்டங்களில் அவரை ஆராதிக்கிறோமோ அதை நாம் இறைப்பணி என்று சொல்கிறோம், வழிபாடு என்று சொல்கிறோம். ஏழைகளுக்கு உதவுவதும் திருத்தூதர் பவுல் சொல்கிறார் இறைப்பணி, வழிபாடு. எனவே மாசிடோனிய திருச்சபை என்பது அவர்கள் கடவுளின் அன்பிலும் பிறர் அன்பிலும் அவர்கள் வளமையாய் இருந்தார்கள். இன்றைய நற்செய்தியில நம்ம வாசிச்சோம் இயேசுடைய ஜெபம். முதல் பகுதி கடவுள் அன்பு, அடுத்த பகுதி பிறர் அன்பு. இவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்வின் சாராம்சம் என்பது கடவுள் அன்பு, பிறர் அன்பு. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே நமது திருச்சபைக்காக மன்றாடுவோம், நமது பங்கிற்காக மன்றாடுவோம். ஆண்டவரை, மாசிதோனிய மக்கள் உமது அருளில் அவர்கள் சிறந்து விளங்கியது போல நாங்களும் சிறந்து விளங்குவோம். பிறரன்பில் அவர்கள் தாராள உள்ளத்தை கொண்டிருந்தது போல நாங்களும் கொடுக்கின்ற திருச்சபையாக வளரும். இங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளும். முதிர்ச்சி எப்பொழுது வருகின்றது என்றால் பிறருக்கு கொடுக்கின்ற போது. நமது ஆன்மீக வாழ்வில் நாம் இன்னும் பெற்றுக்கொள்கின்ற குழந்தைகளாக இல்லாமல் கொடுக்கின்ற முதிர்ச்சியான ஆன்மீக அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாயவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருமகனின் நன்மைக்காகவும் ஆண்டவரே, உமக்குரிய திருப்பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரும் எங்கள் பாதுகாவலரும் ஆண்டவர் தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு நன்றி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளில் எங்களில் பாதுகாக்க எங்களை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று மழை இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மகிழ்ந்து செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்று வாழும் ஆயராகினி வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உமது திருத்தூதரும் எங்கள் பாதுகாவலர் வாழ்ந்த தூய்மையார் எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீ. தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே நம்பிக்கை கொள்வோரின் பேர் பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றுமானவர்களின் படிகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட்டு ஒழுங்கடித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையை நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து தந்தையை நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஒழிமொழியை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். பல்வேறு வேண்டல்களோடு திருமுன் இருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறந்தோர் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமா மற்றும் எல்லா புனிதர்களோடும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றே பெண் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுக் கொடுத்தது போல அவர் அன்பின் அரசாட்சி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வர வேண்டும் என மன்றாடுவோம். உமது பெயர் என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமிக்க இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மதுர அவைகளின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் உள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை மழை திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்பு தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடலும் விளையும். கிறிஸ்துவின் திரு உடலம் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக.
தினம் நான் வருகின்றேன் திரும்பியில் மகிழ்கின்றேன் தீரம் தீரம் நான் வருகின்றேன் திருநீரில் மகிழ்கின்றேன் மலரோடு மலர்ந்து வந்தேன் மனதினிலே பூஜை செய்தேன் பூஜை செய்தேன் பூஜை செய்தேன் இறைவனை வாழக விருந்து வந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் இறைவனை பணியேறி என்னை தந்தே திருத்தொந்தே உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன் இறைவனை வாழக விருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் மன்றாடுவோமா. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவருடைய அடத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரும் எங்கள் பாதுகாவலமான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அவரை அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தின் அனைவரையும் விரைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழ்வோம். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே.
ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். துதிகளோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கண்டவரே நான் ஆராதிப்பேன். கண்டவரே நான் ஆராதிப்பேன். கண்டவரே நான் ஆராதிப்பேன். கண்டவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். குழந்தை இயேசுவாயிருந்த போது இடையர்கள் உம்மை தேடி வந்து உம்மை ஆராதித்தார்கள். உமக்கு ஞானிகள் பரிசுகளை கொண்டு வந்து உம்மை ஆராதித்தார்கள். நீர் ஆண்டவர் இறைமகன் என்று தெரிந்தவுடன் உம்மை மக்கள் ஆராதித்தார்கள். சிலுவையில் நீர் தொங்கிய போது நீரே இறைமகன் என்று அந்த நூற்றுவர் தலைவர் ஏற்றுக்கொண்டார். நீர் தாவீதின் மகனாக நோய்களை குணமாக்குவராக இருந்து மக்களுக்கு நலன்கள் பல செய்த போது தாவீதின் மகனே என்று உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள். இதோ முன் முழுந்தாள்படி இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை எங்கள் ஆண்டவராகவும் எங்கள் மீட்பராகவும் எங்கள் அன்பராகவும் ஏற்றுக்கொண்டு உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, ஆராதிப்பதற்கு முழு தகுதியும் ஏற்புடைமையும் மாண்பும் இருக்கின்ற நீர் எந்த வகையிலும் தகுதியற்ற எங்களை எங்களுடைய புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் வாழ்விலும் பல்வேறு கரைகளும் பாவங்களும் பலவீனங்களும் இருந்தாலும் பாவிகளாகி எங்களுக்காக இதோ இந்த நேரத்தை ஒதுக்கி உம்மை புகழவும் உம்மை போற்றவும் உம்மை ஆராதிக்கவும் இந்த நேரத்தை தருவதற்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, அன்று உம்மை ஆராதித்தவர்கள், உம்மை கண்டுகொண்டவர்கள் வாழ்வில் நலன்களும் நிறைவையும் மகிழ்ச்சியையும் மீட்பையும் கண்டுகொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இதோ வெறுமையாய் வந்திருக்கின்ற நாங்களும் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் வாழ்விலும் உமது அருளையும் ஆசிரையும் நிறைவாய் பெற்று செல்வதற்காக எங்களை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்து உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை தேடி வந்த அனைவருக்கும் அவர்கள் வேண்டியதற்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலாகவே ஏராளமான நன்மைகளை தந்தீர். ஆண்டவரே, விண்ணக மன்னக ஆசிரை தந்தீர். அவர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்தீர். ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலால் எங்கள் வாழ்வில் வேதனைகளையும் பாரங்களையும் தோல்விகளையும் சுமந்து வந்து இந்த மலை திருத்தலத்திலே புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக உங்களிடம் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்களை
எங்கள் கண்ணீரை, எங்கள் கவலையெல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. உம்மாலன்றி எங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது, உம்மாலன்றி எங்களுக்கு மீட்பு கிடையாது, உம்மாலன்றி எங்களுக்கு விடுதலையும் கிடையாது ஆண்டவரே. உம்மிடமிருந்து இந்த மகிழ்ச்சியையும் மீட்பையும் விடுதலையும் நிறைவையும் பெற வந்திருக்கின்றோம். எங்கள் உள்ளங்களில் உள்ள அனைத்து பாரங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ இந்த நேரத்திலே எதை குறித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த கருத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காகவும் எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆண்டவரே. மனிதர்களால் முடியாதது உம்மால் முடியும் என்ற நம்பிக்கையில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் முயற்சிகளும் எங்களுடைய திறமைகளும் ஆற்றல்களும் எங்களுக்கு வெற்றியையும் பலனையும் தராமல் போன நேரத்திலே அதையும் கடந்து எங்கள் தெய்வமாகி உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேவன், எங்களை ஏமாற்றாத தேவன், எங்களை ஒருபோதும் கைவிட்டு விலகாத தேவன் நீரை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். எங்களை ஆசீர்வதித்து விண்ணக மன்னக அருளை குறைவின்றி நிறைவாய் 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 தந்தருளும். ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய குறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெரிய நியம முறைகள் புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இதாவற்றும் சுகனிவற்றும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு